ஹாய் ஹலோ வணக்கம். நாம் எனது நமது நண்பன் இணைய வானொலி இதுவரை பல்சுவை நேரத்தில் மிக அட்டகாசமாக அருமையாக அட்டகாசமாக சிறப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அன்பு அண்ணி ரேஜி எனக்கு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சுகமான ராகங்களில் சுகமாக இணைவது தங்கள் அன்பு சகோதரி மலர்விழி வேணுகோபால். உறவுகள் அனைவருக்கும் இனிய 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 நண்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், இப்போது நேற்றுலாம் செம மழை. இங்கே இப்போ மார்னிங்கும் செம மழை. அதாவது எப்படி சொல்கிறது, மழையில் நனைந்த அனுபவம் ரசிப்போம் இல்லையா? ரொம்ப கொற்ற மழை இல்லை, எனக்கு பிடித்தது வந்து சாரல் மழை. அப்படி அவ்வளோ அழகாக வீசும். எங்கள் வீட்டில் வந்து மொட்டை மாடியில் போய் நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து யூக்கலிப்டஸ் மரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மரம் வந்து மொட்டை மாடி வரைக்கும் வந்திருக்கும். கீழேருந்து எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் தாண்டி மேலே வந்திருக்கும். அதுக்கு மேலே நல்லா அருமையாக அந்த மழை சாரல் வீசும் பொழுது அந்த மண் வாசனையோட அந்த யூக்கலிப்டஸ் மரத்தோட வாசனையில் அப்படி ஒரு காத்தோட மழை அடித்து வாவ், அதை சொல்வதில் அத்தனை இன்பம் எனக்கு. ஏன்னா அந்த ஞாபகம் எனக்கு மறுபடியும் வந்துருச்சு இன்னைக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனையோடு அந்த மரம் அசைகிறதுல. இதில் வேற நான் வேற டான்ஸ்லாம் ஆடியிருக்கேன் அந்த மொட்டை மாடியில். அந்த சாரல் காற்றுல வந்து அவ்வளோ அழகாக ரசித்து ஒரு நாட்டியமாடி ரசித்த ஒரு அற்புதமான நினைவுகள். மழையில் நனைந்த ஞாபகம். அட என்னப்பா அப்படின்றீங்களா? ஆமாங்க, இன்னும் நான் சொல்கிறேன். என்னென்னா, எங்கள் ஊர் வந்து கிராமம் இல்லையா, அப்போ செம்ம மழை பெஞ்சிருச்சு. அதாவது குளமும் ஆறும் அருகருகே இருந்தது. ஓகேவா? இந்த பக்கம் சென்டரில் ஒரு ரோடு மட்டும் போகும். கண்முன்னாடியே நீங்களாம் கொண்டு வந்துக்கோங்க அந்த காட்சியை. ஆறு ஓடும். அதாவது வாய்க்கா கிடையாது, அது ஆறு தான், பெருசாக இருக்கும். ஆனால் ஓகேவா, அது வயலுக்கு அந்த பக்கம் அந்த சைட்லாம் வயல் இருக்குமா, அதுக்காக வேண்டி அந்த வாய்க்கால் இருக்கும். இந்த பக்கம் குளம் இருக்கும். ஸோ சென்டரில் ரோடு போகும், எங்களுக்கு ஊருக்குள்ளே போகிறதுக்கு ரோடு போகும். மழை செம்ம மழை பெஞ்சிச்சு. செம்ம மழை பெஞ்சதில் அந்த ஆற்றோட தண்ணியும் யோசிச்சு பாருங்களேன், அந்த ஆற்றோட தண்ணியும் இந்த குளத்தோட தண்ணியும் ஒன்றா வந்துருச்சு. அப்போ நீங்கள் குளத்துக்குள்ளே காலை வைப்பீங்களா, ஆற்றுக்குள்ளே காலை வைப்பீங்களா, ரோட்டுக்குள்ளே காலை வைப்பீங்களா? நாங்களாம் என்ன செஞ்சோம் தெரியுமா? எல்லாரும் ஒரு கோர்வையாக கை கோர்த்துட்டு போவோம். தனியாக யாரையுமே விடலை. கோர்வையாக கை கோர்த்துக்கிட்டு அந்த சென்டரில் எங்களுக்கு ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அது வழியாக நாங்கள் ஸ்கூலுக்கு போகணும். அடாது மழை பெய்தாலும் விடாது செயின்ட் பால்ஸ். ஆமாங்க, எங்கள் ஸ்கூல் அப்படி தான். என்ன மழை பெஞ்சாலும் ஒரு நாள் கூட லீவ் கிடையாது, சண்டே தவிர. எல்லா நாளும் ஸ்கூல் இருக்குமா. அப்போ வந்து மழை சீசனில் யோசிச்சு பாருங்க. இப்போல்லாம் லைட்டாக மழை பெஞ்சால ஜாலி, எப்படா நியூஸ் பார்த்துட்டு எப்படா லீவ் விடுவாங்கன்னு பசங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இல்லையா? ஆனால் நாங்கள் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த மழை பெய்தாலும் அடாது மழை பெய்தாலும் விடாது செயின்ட் பால்ஸ்னு எங்கள் ஸ்கூலில் நாங்கள் சொல்லிட்டு போவோம். அப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்துட்டு சேஃபாக போயிட்டு வருவோம். அது இப்போ நினச்சாலும் திக்குங்குது. ஆனாலும் இப்போ பாருங்கள், இப்போ சமீபத்தில் நேற்றுலாம் பாருங்கள் நல்ல மழை பெஞ்சிருக்குது. ஒரு அதேமாரி தான் தண்ணி நிறையா சூழ்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் சேஃபாக இருக்கணும் அந்த மக்கள். நம்ம இந்த தருணத்தில் அவங்களுக்கும் வேண்டிக் கொண்டு ஒரு அற்புதமான உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பற்றி தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அந்த மாதிரி மழை சீசனில் மழையில் நனையிறது எப்படி ரசிச்சிருக்கீங்க, மழையில் பாதுகாப்பாக இருக்கணுன்றதை எப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? சொல்ல வரலாம். அது மட்டுமா, என்னம்மா கட்டங்களை நிரப்புக கிடையாதாம்மான்னு கேட்குறீங்களா? அது எப்படிமா இல்லாமல் போகும்? கட்டங்களை நிரப்புக 7 கட்டங்கள் இருக்குது. அதாவது 5க்கு 5 ஸ்கொயராக நம்ம வந்து மேலே ஒரு 5, நீல வாக்கில் ஒரு 5, உயர வாக்கில் ஒரு 5 கட்சி மொத்தம் 10 இருக்கும். 10 இல்லைங்க, 5 மொத்தம் 25 கட்டம் இருந்திருக்குமா? 5க்கு 5 யோசிச்சுப்பீங்க, எல்லாம் பார்த்த கட்டம் இல்லையா? அதில் நம்பர்ஸ் மட்டும் வேறு வேறு இடத்துல வரும். முதலாவது கட்டம் இடமிருந்து வளம், எத்தனை எழுத்து சொல்லு அப்படின்றத காத்திருக்கீங்க இல்லையா? யார் முதல்ல வராங்களோ அவங்கள்ட்ட நம்ம சொல்லலாம். சரிம்மா, கட்டங்களை நிரப்புறோம்மா, மழையை பற்றி நாங்கள் சொல்கிறோம்மா அப்படின்றீங்களா? ஓகே, மழையை பற்றி சொல்லுங்கள், கட்டங்களை நிரப்புங்க. அடுத்தது வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் தான் ஜெனிலியா போட்டேன் இல்லையா? இன்றைக்கி ஜெனிலியா அவர்களுக்கு
நடிகை ஜெனிலியா அவர்களுடைய பர்த்டே இல்லையா, அதனால அவங்க பர்த்டே அவங்களுடைய திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஜெனிலியாவோட ஐயோ இன்னசென்ட், ரொம்ப இன்னசென்ட். ஜெனிலியா பிடிக்கலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ இன்னசென்ட்டான ஒரு கேர்ள் தான் அவங்க. ரொம்ப பிடிக்கும். இந்த சந்தோஷ் சுப்ரமணியத்தெல்லாம் சூப்பராக இருப்பாங்க இல்லையா, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது மட்டும் இல்லை, உத்தமபுத்திரன் படத்துலேயும் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும். பார்க்கலாம் யார் எந்த படத்தை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல வராங்கன்னு. அவர்கள் நடித்த திரைப்படத்திலேருந்து ஒரு பல்லவி பாடலாம். சரிம்மா, எங்களுக்கு ஜெனிலியா பற்றி தெரியலம்மா, நாங்கள் இப்போ வேறு யாரை பற்றிமா பேச வருது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யாரை பற்றினா, நாட்டிய பேரொளி, நடன பேரகை. யார் அவங்க? நம்ம வைஜெயந்தி மாலா அம்மா தான். வைஜெயந்தி மாலா அம்மா அவர்களை பற்றி அவர்கள் நடித்த திரைப்படத்தில் கூட நீங்கள் சொல்லலாம், பேசலாம், அழையுங்கள். ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா? யார் ஃபஸ்ட்டு பேச போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். வாருங்கள் அன்பு உள்ளங்களே, அட்டகாசமாக இந்த 1 மணி நேரம் சிறப்பித்து தாருங்கள் அன்பு உள்ளங்களே என்று சொல்லிக்கொண்டு